உத்தரப்பிரதேச சட்டசபையில் கடும் அமளியுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கி உள்ளது. கவர்னர் ராம் நாயக் பாதியிலேயே உரையை முடித்துவிட்டு வெளியேறினார். உத்தரப்பிரதேச சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் லக்னோ சட்டசபை வளாகத்தில் புதனன்று காலை துவங்கியது. ஆண்டின் முதலாவது கூட்டத்தொடர் என்பதால் கவர்னர் ராம் நாயக்கின் உரையுடன் கூட்டம் துவங்கியது. கவர்னர் உரையாற்ற துவங்கியதும் பிரதான எதிர்க்கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா, அஜித் சிங்கின் ராஷ்டிரிய லோக்தளம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு சமாஜ்வாடி அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கை பேண அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ராஷ்டிரிய லோக்தள கட்சி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட வண்ணம் இருந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிகள் ராஜ்யம் நடப்பதாக கோஷங்களை முழங்கினர். பலத்த இரைச்சலுக்கு மத்தியிலும் உரையாற்றிக் கொண்டிருந்த கவர்னர் ராம் நாயக் ஒரு கட்டத்தில் உரையை பாதியில் நிறுத்திவிட்டு வெளியேறினார். இதையடுத்து சபையை சபாநாயகர் ஒத்திவைத்தார். லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் மாநில சட்டசபை சபாநாயகர்களின் மாநாடு இதே உத்தரப்பிரதேச சட்டசபையில்தான் 2 வாரங்களுக்கு முன் நடந்தது. அப்போது சட்டசபைகளில் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் ஆராயப்பட்டன. அந்த வழிமுறைகள் அதே சட்டசபையில் புதனன்று காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளன.